ஹாய், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து டே 4 கிளாஸ் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஹாய், இன்றைக்கி வெனஸ்டே. ஸோ 4th டே கிளாஸ்க்கு போக போகிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த vlogல பார்க்கலாம். ஆக்சுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி ஸ்டீம்டு ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டேன். எதுவுமே குக் பண்ணலை, ஆயிலு ஸ்பைஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டது தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி கிளாஸை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுல, என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டும் கிடையாது. செகண்ட் டே வந்துட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இது நம்மளால் பிக்கப் பண்ண முடியுமா முடியாதா, ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கே, எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஸோ அந்த மாதிரியும் இல்லை. தேர்ட் டே வந்துட்டு தான் புரிஞ்சது, இது ரொம்ப பெரிய லாங் ஜேர்னி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும், ஸ்லோவாக தான் கற்றுக்க முடியும். ஸோ எல்லோரும் நம்மளை மாதிரி தான் வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அப்படி தான் இருக்குது. பட் எனக்கு ஃபஸ்ட்டு 2 days பண்ண ஹோம்ஒர்க்கில் தேர்ட் டே வந்து கேட்சப் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ 4th டே வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு பிளாங்கான மைண்ட் செட்டில் தான் போகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண போகிறேன். இதை நம்ம டாக்குமெண்ட்டும் பண்ணி ஃபைனலாக நம்ம எப்படி வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னோடய பிளேட்டே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒயிட்டிஷாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கலர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அப்புறம் நம்மளோட ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே வந்து மீட் ஆகுற மாதிரி நம்ம இது பண்ணணும். ஸோ ஃபைபருக்காக நான் வந்து ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிட்டேன், ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, கார்ன் இதுதான் சாப்பிட்டேன். ஸோ இதில் வந்து ஸ்பைசஸும் எதுவுமே ஆட் பண்ணலை, நேச்சுரல் சுகர் தான். ஆப்பிளும் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆல்ரெடி அது ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த இதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு சாப்பிடவும் ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் 7 மணிக்கு சாப்பிட்றேன்றதால 7 மணிக்கு இல்லை 6:30 சாப்பிட்ருவேன். ஸோ அப்படிங்கிறதால நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், நமக்கு பசிக்கவும் பசிக்காது. அண்ட் வந்து நம்மளோட கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் ரொம்ப சாப்பாடு வந்து இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு ஏன் வந்து என்னோடய விளாக்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டே வந்து ஏன் நான் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு ஓகே, இது ஒன்றும் நம்ம நின்று சமைச்சு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, வச்சுட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ளே அது ரெடி ஆகிடும். அண்டு அது நம்ம சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ யாராவது ஒருத்தர் 2 பேராவது இதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறதால தான் நான் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிற கிளிப்பிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ மதியத்துக்கு வந்துட்டு நான் வெஜிடபிள் ரைஸ் தான் வந்து செஞ்சுருந்தேன். வெஜிடபிள் ரைஸில் இன்றைக்கி வந்து எக் எடுத்துக்கல ப்ரோட்டீனுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன்னா, சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஊற போட்டுட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம், ஃபைபருக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம டொமேட்டோ ரைஸ் செய்கிற மாதிரி வெஜிடபிள் பிரியாணி அப்படி கூட வச்சுக்கலாம், நம்ம வைக்கிற பேர் தான். ஸோ இதில் எல்லாமே இருக்கும். கார்ப்ஸ்க்கு வந்து ரைஸ் இருக்கும். ஸோ ஃபைபருக்கு வந்து நான் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன், கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீனுக்காக நம்ம சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் சைடில் வந்துட்டு கொஞ்சம் தயிர் இல்லை யோகர்ட் வச்சு கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகல, ஆனால் வந்து இது இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் அந்த சோயா சங்க்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அது அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லா தான் இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து இது தான். அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளே வந்து ஷியராக எந்திரிச்சிட்டா அம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அழுந்துட்டு இருந்தா. பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்ம எங்கேயாவது கிளம்புனோன்னா குழந்தைங்க அழும்போது எப்படி ஒரு ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஃபீலிங்கோடு தான் நானும் கிளம்புனேன். ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்காக பஸ்ஸும் வந்தாச்சு. ஸோ எல்லாம் ஏறிட்டோம். பஸ்ஸில் வந்து இப்படி தான் வந்து நமக்கு கார்டு இருக்குள்ளே, அதை இப்படி டச் பண்ணோன்னா அது QR கோட் ஸ்கேன் ஆகி நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஃபோன் பேக் மாதிரி தான், ரீசார்ஜ் இருக்குன்னா அது ஓகே டிக் ஆகிடும், நம்ம போயிடலாம். நம்மளோட ஸ்டாப் வரும்போது நம்ம வந்து இது பண்ணணும். நான் ஏன் வந்துட்டு அதை கிளியராக எடுக்க முடியலன்னா, இங்கே இருக்கவங்க யார் ஃபேஸுமே காட்டக்கூடாது பஸ்ஸில். அண்ட் நான் வீடியோவும் எடுக்கணுன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது.
ஸோ நான் இன்றைக்கி அது ட்ரை பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதுதான் வந்து நாங்கள் சாப்பிட்ற ஹாலு. ஸோ லஞ்சுக்கு வந்து இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். லஞ்ச் பீரியட் அப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கும், எல்லாரையும் நம்ம கவர் பண்ணி எடுக்க முடியாது, எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நான் பிரேக் டைமில் எங்களுக்கு மார்னிங் பிரேக் விட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது காலியாக இருந்துச்சு. சரி இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டலான்னு உங்களுக்கு காட்டினேன். ஸோ வந்து கெட்டில் இருக்கும், சுடு தண்ணி வச்சுக்கலாம், கப்ஸு, அப்புறம் மைக்ரோவேவ், இதுதான் மைக்ரோவேவு. ஸோ இங்கே தான் வச்சு மதியம் சாப்பாடை வந்து சூடு பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம். கிளாஸில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இதெல்லாம் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டில் இந்த வேர்ட்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த வேர்ட்ஸ் மேட்ச் பண்ணுறது, இந்த டைலாக்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல. ஸோ குட் மார்னிங் சொன்னால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன சொல்லணும், அந்த மாதிரி வேர்ட்ஸ் சும்மா பேசிக்ஸ் தான். இதை நம்ம பேசிக் வேர்ட்ஸ் கற்றுருப்போம்ல செகண்ட் டே தேர்ட் டேயில், அதை வச்சு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்கு டாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ யாராவது வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இல்லை யாரையாவது இடிச்சிட்டிங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாரி சொல்லுவோம். அந்த சாரியை ஃபினிஷில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ யாராவது வந்து உங்ககிட்ட எஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்குறாங்க, சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அது எப்படி ஃபினிஷில் சொல்லுவோம்? இந்த மாதிரி சென்டென்சஸ் அண்ட் வந்து ஒரு 15 வேர்ட்ஸ் பிக்சர்ஸ் காட்டி பென்சிலுக்கு ஃபினிஷில் என்ன, எரேசருக்கு என்ன, சிசருக்கு என்ன, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து இருந்தது. அப்புறம் ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க. ஏபிசிடியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. சேம் அதே தான், பட் ப்ரொனன்சியேஷன் வந்து ஏவை வந்து ஆ, டி வந்து டே, அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி ப்ரொனன்சியேஷன் இருந்தது. கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. பட் வந்து அது யூடியூப்பில் சாங்ஸ்லாம் போட்டு விட்டு அதை நிறைய கேட்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கூடையும் போய் நம்மளோட நேம்ஸு அண்ட் நம்மளோட சர்நேம் சொல்லி, இப்போ நம்ம வந்து எஸ்ஏஎன் அப்படி தானே இங்கிலீஷில் ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம். அங்கே வந்து அஸ், எஸ்னா அஸ், ஏனா ஆ, அந்த மாதிரி ஃபினிஷில் என்ன ப்ரொனன்சியேஷன் இருக்கோ அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷனில் எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்ல சொன்னாங்க. ஸோ நம்ம நிறைய தடவை சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது நல்லாவே ஈஸியாக வந்து நமக்கு மண்டையில் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 1 2 3 வந்து சொல்லி கொடுத்தாங்க. 30 வரையும் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் 100க்கு 1000க்கு அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்ல வச்சாங்க. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸில் வந்து நமக்கு வாய்ஸ் நோட் கொடுத்து அதில் சொல்லுவாங்க. அப்போது 0 4 3 2 1 அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நம்பர் சொன்னால் நம்ம ஃபினிஷில் என்னென்னு எழுதணும். 0னா நல், யுக்ஸி, கக்ஸி, அந்த மாதிரி 1 2 3 வரும். இப்போ அவங்க யுக்ஸி அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம 1 அந்த மாதிரி எழுதணும். ஸோ வீசி கூசி அப்படின்னாங்கன்னா 5 6 அந்த மாதிரி. இங்கிலீஷில் எதுவுமே வராது, ஃபினிஷில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி வரதை வந்து எழுத சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு கேம் கண்டக்ட் பண்ணாங்க. இது வந்து எப்படின்னா, சிஸ்டமில் வந்துட்டு லாகின் ஆகிட்டோம். ஸோ அதில் வந்து ஒரு வேர்ட்ஸ் வரும். இப்போ மார்னிங் வந்து குட் மார்னிங்க்கு ஹூஅமென்தா அப்படி சொல்லுவாங்க. ஸோ குட் மார்னிங் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன வேர்ட்ஸ் வரும், ஆப்போசிட்டாக நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நம்பர்ஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னல. ஸோ இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோமோ அதுலேருந்து டாஸ்க் வச்சாங்க. ஸோ நம்பர்ஸில் சொல்லி கொடுத்தாங்கள. இப்போ வந்து 41 அப்படின்னு அங்கே ஃபினிஷில் இருக்கும். அந்த 41 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. 41 FOURT அந்த மாதிரி ஏபிசிடியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம நம்பரில் கண்டுபிடிக்கணும். அது அப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு நல்லா அந்த லெட்டர்ஸுமே வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம படிக்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸி கக்ஸி அப்படி மனப்பாடம் பண்ணியிருப்போம். நம்மளோட லாங்குவேஜில் ஏற்ற மாதிரி கரெக்ட் ப்ரொனன்சியேஷனோ இல்லை வந்து லெட்டர்ஸோ கரெக்டாக இருக்காது. ஸோ இங்கிலீஷில் இருக்க மாதிரி ஃபினிஷில் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த கொஷின்ஸை பார்த்து அதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கொடுக்கும்போது நமக்கு அது வந்து ஈஸியாக ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இதில். ஸோ அப்படி இருந்துச்சு. அப்புறம் ஹோல் கிளாஸே வந்து ஒரு காம்படிஷன் மோடில் வந்து போயிட்டு இருந்துச்சு. எடுத்து கிளிக் பண்ணுறதும் யார் ஃபஸ்ட்டு வருவான்னு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வரல. ஸோ வந்து வேறு ஒருத்தவங்க தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு 3 மார்க்ஸ்க்கு வந்து அதில் நேம் வரும். அப்புறம் மீதி எல்லாருமே அதுக்கு கீழே எந்தெந்த பொசிஷனில் இருக்கோ அந்த மாதிரி ஒரு சும்மா கேம் மாதிரி. இது டெஸ்ட்லாம் கிடையாது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு கேம் மாதிரி. அதுக்கப்புறம் கிளாஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், நான் கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து 1 2 3 ABCD, அதுக்கப்புறம் நாங்கள் செகண்ட் டே தேர்ட் டே கற்றுக்கிட்ட வேர்ட்ஸ் வச்சு அந்த செகண்ட் டே தேர்ட் டே வந்து இங்கிலீஷில் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிருந்தோம். அதாவது இங்கிலீஷில் எப்படி வருமோ அந்த ப்ரொனன்சியேஷன் வச்சு தான் அந்த வேர்ட்ஸை படிச்சுட்டு இருந்தோம். பட் வந்து இன்றைக்கி ஏபிசிடி சொல்லி கொடுத்ததால் அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் வச்சு படித்தோம். ஸோ
இன்றைக்கி டே கிளாஸில் வந்துட்டு இதெல்லாம் தான் லேர்ன் பண்ணோம். ஸோ 4th டே வந்துட்டு என்ன எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் அந்த மாதிரி போகுமா இல்லை என்னன்னு சொல்லிட்டு தெரில. அவ்வளோதான், எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நம்மளும் ஜர்க்கின் கேப் எல்லாத்தையும் ஃபுல் கவர் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. சரி, பஸ்ஸை போய் நம்ம பிடிக்கணும். இங்கேருந்து வந்து ஒரு 5 minutes வந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பஸ்ஸிலேருந்து பிடிச்சி கிளம்பி வந்து பஸ்ஸில் ஏறின உடனே எனக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து தான் வந்து என் பொண்ணை டே கேர்லேருந்து பிக்கப் பண்ணணும். ஸோ நான் வரும்போதே அவளும் வந்து பாவமாக உட்காந்துட்டு இருந்தா டே கேரில். பட் இங்கே வந்து டே கேரில் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். பசங்களாம் விளையாடிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் அவளுக்கு இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரில, ரொம்ப சோகமாக தனியாக உட்காந்துட்டு இருந்தா. போனோடனே சிரிச்சிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தா. அப்புறம் அவளையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி 4th டே என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ வீக் டேஸ்லாம் படிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. மேபி நாளைக்கு அதை வச்சு ஏதாவது டாஸ்க் இருக்குமோ என்னவோ. ஸோ நாளைக்கு 5th டே எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பை.